பாக்குறோம் பாக்கட்டும். The whole idea is like commoners fighting for freedom. First action முன்னாடி ஓடி வராங்க, வில்லேஜஸ் ஓடுங்கன்னு சொல்லி டெட் பாடிஸ்ல இருந்து ஓட ஆரம்பிச்சு. பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பில்டப். அருண் மாத்தேஸ்வரன் இன்டர்வியூல என்னடா அசிங்கமா பூலாம் வச்சுன்னு இருக்கீங்க, சுத்தி சுத்தி வந்து கத்தி கபடா, சுத்தி கத்தி கபடா. Carpenter basically. Nice to meet you, brother. Thank you. Very happy seeing you. So yeah, the first thing that came to my mind was what the fuck அப்படின்றது தான் எனக்கு ரியாக்ஷனா இருந்தது. ட்ரெய்லர் பார்த்த உடனே கேப்டன் மில்லர்னு ஒரு படம் பண்ண போறீங்க, அதுல தனுஷ் நடிக்க போறாரு, ஒரு பெரிய பொருட்செலவுல எடுக்கப்படுற படம் அப்படின்றதெல்லாம் வந்து செய்தி வாரியா கேள்விப்பட்டதெல்லாம் ஓகே. பட் த பியூட்டி அபவுட் சினிமா இஸ் சூப்பர்ஃபிஷியலா வெறும் காதல கேட்குற விஷயத்த விஷுவலா பார்க்கும் போது ஒரு எலிவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுதுல. ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். ஸோ ஈவன் பிஃபோர் வி கெட் இன் டு தி நிட்டிகிரிட்டிஸ், யார் இந்த மில்லரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, வாட் இஸ் திஸ்? மில்லர் ஒரு சராசரி ஒரு பையனோட கதை. ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், he grows up in a village and அவனோட ஒரு you can call it maybe ஒரு in a way ஒரு action film மாதிரி இருந்தாலும் it is a coming of age film மாதிரி. When this guy realizes அவன் எடுக்கிற, see the entire film is an emotional journey of a guy called Annalise. அவனோட emotional Annalise. Wow. Annalise basically. So கொஞ்சம் nomenclature ஏதாவது இருக்கா? Like how did you coin this name? எனக்கு இந்த அனல்ன்றது வார்த்தை, அந்த நெருப்பு, அந்த இது, அந்த நீசன்றது வந்து it has a connect with the film also. So அந்த இது அவனோட எமோஷனல் ஜேர்னி தான் அந்த கதை. அவனோட follows him right from the thing, and see it is a guilt driven character. ஒரு பாயிண்ட் மேல அவன் எடுக்கிற சாய்ஸஸ், அவன் இது சூஸ் பண்ற இது, அவன் லைஃப்ல அவன் எடுக்கிற சாய்ஸஸ் வந்து லீட்ஸ் him to wherever போற. and then அதன் மூலியமா நடக்கிற கான்சிக்வன்சஸ் and அது அவனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. இட்ஸ் an emotional journey of a guy called Annalise. Lovely. See, even before we get into, அதாவது படத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச லேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பிரியங்கா மோகனும் வந்து ஒரு ராணி மாதிரி இருக்காங்க, அப்போது ராஜவம்சத்தை சேர்ந்த பொண்ணு தனுஷோட அந்த டெக்காய்டி கேங்கோட சேர்ந்துடுறாங்களா, இல்லை இங்கே இருக்கிறவங்க மாறுவேஷத்தில் உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஒரு அவங்க வெள்ளைக்காரங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சோல்ஜர் வந்து கான் ரோக் விஜிலாண்டேவாக மாறுறானா அப்படின்னு நிறைய விஷயம் மைண்டுக்கு வருது. பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் பீப்புள் ஹூ டுக் அ லாட் ஆஃப் டைம். ஐ வுடன்ட் பிளேம் தெம், பட் அருண் மாத்தேஸ்வரன் என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கர், ஏன் இவரது ரொம்ப அவன்கார்தேவாக இருக்குது, ரொம்ப அண்டர் கிரவுண்டாக இருக்குது, இவரது நம்மளால காம்ப்ரஹெண்டே பண்ண முடியல, ஒருவேளை இவர் வந்து மோர் ஆஃப் ஸ்டைல் லெஸ் எமோஷன் கண்டென்ட்டா அப்படின்லாம் நான் கூட கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக யோசிச்சா கூட, இவ்வளோ லேயர்டாக என்ன, ஐயோ இந்த பையனுக்கு எழுத வருமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபிலிமில் அந்த டைரக்டர் தான் வந்து இன்னைக்கு பேசப்படுறாரு. இன்னைக்கு வந்து unfortunately film journalism is all about தனிப்பட்ட விமர்சனம் than what the film stands for. So I'm happy to see the writer in you. There was writing in previous films as well, but this is like bro அப்படின்ற மாதிரி. இது this is it's not a thin story. நான் என்னோட first few films it's ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர்ஸ் எப்படி மாறுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னன்னா it is ஒரு 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 பெரிய ஒரு லைஃப் ஜேர்னி ஆஃப் அ கை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் ஜேர்னி ஆஃப் அ கை. அண்ட் அதை சுற்றி இருக்கிற பாலிடிக்ஸ், அதை சுற்றி இருக்கிற அவனோட இது, அந்த பேசிக்லி அந்த பிரிட்டிஷர்ஸோட இது, the system, the oppression and all those things, இது எல்லாமே it discusses all those things in a drama and action form. See, எனக்கு there are two ways of approaching slavery or freedom fighting. ஒன்று 12 years a slave மாதிரி அப்ரோச் பண்ணலாம், which is more like a slice of life you get. அவங்களோட அந்த இது. The other version is Django Unchained. They both the same story. They both the same core ideas of slavery தான். பட் அதில் வந்து அந்த சஃபரிங் அந்த இதெல்லாம் they show the fight back. அந்த இது. ஸோ எனக்கு அந்த
அந்த ஜோனுக்குள்ள இது வந்து ரெண்டுத்தையும் கலந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளேயும் இருக்கணும், வேர் வில் நீட் தட் எமோஷனல் கனெக்ட். அந்த வெறும் ஆக்ஷன் மட்டும் வச்சா படம் இதா, யூ நீட் தட் எமோஷனல் கனெக்ட். ஏன் இது பண்றாங்க, ஏன் எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்க, எதுக்குன்றது அது ஸ்ட்ராங்கா இதாகணும். ஐ பிலீவ் திஸ் ஃபிலிம் ஹேஸ் தட் ஸ்ட்ராங் எமோஷனல் மோட்டிவ். இப்போ இவ்வளோ இந்த ஆக்ஷனுக்குலாம் ஒரு எமோஷனல் மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க ஆக்சுவலா இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இது, பட் இட் இஸ் அந்த ஒரு இட் ஸ்லோலி பில்ட்ஸ் அப் டு தட் the point where the action on the final, the rage is not justified, and there's no point in brutality. No I think that's one thing that you play really well, where the character or the inciting incident, the internal conflict all stems from wanting to show that rage. ஸோ அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும் அவனோட ஜேர்னி. அந்த இது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னன்னா இது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ரொம்ப ஓவர் த டாப்பாக சொல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எல்லாருக்கும் பில்டப் இன்ட்ரடக்ஷன் பில்டப் ஷாட்ஸ் மாதிரி எதுவும் இருக்காது. தேர் ஆல் காமன் பீப்புள். தேர் ஆல் காமன் பீப்புள். அந்த ஸ்டார்டிங்கே அவங்கள வந்து பயங்கரமாக காமிச்சிட்டோன்னா எண்டில் அவங்க என்ன வேணால் பண்ணான்ற மாதிரி. The whole idea is like commoners fighting for freedom ன்ற ஒரு இதுதான். ஸோ in that case they will all have to be subtle. ரொம்ப சட்டிலான இன்ட்ரடக்ஷன் தான் எல்லாருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஜோன்ல தான் இது அப்ரோச்சே பண்ணது. ஏன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லி பெருசாக அந்த வவுசி அப்புறம் திருப்பூர் குமரன் இந்த மாதிரி சில பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசின்றது வாஸ் இட் கன்சிடர்ட் வெல் ரைட்டிங் தி ஸ்டோரி? ஏன்னா ஸ்காட் இப்போ ரீசெண்டாக கலாய்ச்சிட்டாரு, நெப்போலியன் உயிரோடு இருந்தபோது நீயும் இல்லை நானும் இல்லை, நீ எதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசிலாம் தூக்கின்னு வரேன்ட்டார். ஹவு டு யூ, நான் டிஃபென்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர், ஜஸ்ட் டெல் மீ த. யூ டோன்ட் நீட். இப்போ இது எடுங்க, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் எடுங்க. நாங்க தான் ஹிட்லரை கொண்டு அவர் எடுத்தாரு. இதுல எங்க நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவு தைரியம். அவ்வளவுதான் ஒரு தியரி மாதிரி அவர் எடுத்தாரு. ஸோ எனக்கு ஏராம அதான் பிடிக்கும். ஏராம்ல வந்து ஒரு நான் ஃபிக்ஷனலான ஒரு வேர்ல்டு, ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ள ஃபிக்ஷனலா ராமன் ஒரு கேரக்டரை கொண்டு வராரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இட் இஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இட் இஸ் அ வேர்ல்ட் தட் வீவ் கிரியேட்டட். அது அந்த ஒரு இது ஒரு வேர்ல்ட் பில்டிங் இதுதான் அது. அந்த இதுக்குள்ள வந்து எவ்வளவுக்குள்ள ரியலான கேரக்டர்ஸ் வச்சு இது பிளேஸ் பண்ணும். இப்போ மில்லர்ன்ற அந்த கேரக்டர், அனலிசன்ற கேரக்டர் பார்த்தா நம்ம ரெகுலரா பாக்குற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸும் அந்த கிரவுண்டடாக வச்சுட்டு இந்த ஒரு கதை சொல்லணும். ஏன்னா இட் இஸ் அ பிக் ஆக்ஷன் ஃபிலிம். அதுதான் ஒரு யூஎஸ்பியா தான் இப்போ அது வெளியே போகுது. பட் என்னன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனல் ஜேர்னியை வந்து கனெக்ட் ஆனாதான் அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். அந்த ஒரு when we are running short of ideas to make films with big heroes, ஏன்னா அவங்களும் வந்து 4 படத்துக்கு ஒரு படம் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்டேல இருக்கணும். லைக் ஃபார் தனுஷ் சார் இட்ஸ் ஆல் அபவுட் வாட் இந்த மிடில் கிளாஸ் கத்தார்சிஸ். அது அவர் ஏரியா, அதில் ஒன்று விளையாடுவார். அதுக்கப்புறம் வேற ஒரு அதர் லாங்குவேஜில் ஒன்று பண்ணிட்டு வருவார். ஸோ டாப் ஹீரோஸ் வில் பி லுக்கிங் அட் வாண்டிங் டு டூ ஒரு ரூரல் பேஸ்ட் என்டர்டெய்னர், ஒரு 4 படத்துக்கு ஒரு படம். அப்படி ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ்க்கு நடுவில் வேற ஒரு பிளத்தோரா ஆஃப் எமோஷன்ஸ் புட்டின டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வேர்ல்டு இஸ் குவைட் எக்ஸைட்டிங் ஃபார் அஸ். ஏன்னா கடந்த வருடம் 1947 மட்டும்தான் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அந்த ஜோனில் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் அ டேரிங் டேக் ஆன் the film by itself, I think. So can we say your take on slavery and oppression and pre-independence இந்த அந்த வரலாறுலேருந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் எடுத்துகிட்டு வரணும்டான்றதுக்கு உங்களோட growing days at Nigeria, can we take that as an example? Let's get into your psyche. No, probably yes, because I've seen growing up in Africa, see, Africa is called the dark continent. Not because of அந்த இது இல்லை, பட் இட்ஸ் பிகாஸ் எக்ஸ்போஜர் பெருசாக இல்லை அந்த இது. அண்ட் அங்கே ஐ திங்க் இந்த ஸ்லேவரி இது இன்னைக்கு வரைக்கும் அது கொஞ்சம் அங்கங்கே இட்ஸ் ஸ்டில் ப்ரெவலண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நான் பார்த்துருக்கேன் உங்களோட க்ரோயிங் அப் வித். Do you remember something? விவிடான something very painful. பெயின்ஃபுல்ன்றதோட இட்ஸ் த வே அவங்களோட லைஃப் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த எட்ஜ். ஒரு இதுலயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சர்டனிட்டி. See, it's not like they're ரொம்ப அண்டர் டெவலப்ட் அந்த மாதிரி இது சொல்லல. இட்ஸ் த வே வெளியூர்ல இருந்து மத்தவங்க அவங்கள பாக்குற பெர்ஸ்பெக்டிவ். அவங்க ஜாலியான லைஃப், அவங்களோட லைஃபே அவங்க வந்து லைஃப்
எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் they enjoy. they celebrate their life. அந்த ஜோனுக்குள்ளேயே போல. பட் வெளியிலேருந்து அவங்கள பார்க்குற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து we look down on themன்ற மாதிரியான ஒரு இதுலேயே தான் it's been there. True. ஸோ அது I've seen that ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸோட நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் அதோட இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஐ திங்க் ஒரு டைரக்டருக்கு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் கிடச்சிட்டா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. I think starting from showing his commitment with regard to the look change and what he had to, growing the beard and the hair, அங்கேருந்தே அவரோட கமிட்மெண்ட் ஆரம்பிக்குது இந்த படத்துக்கு. And I think probably getting ready for the role helped him a lot to get into your world. Was that a hack? For him, அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஈஸியா இஸ் a brilliant actor. அதுல வந்து இது எந்த இதுவும் இல்லை. the way அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு அதை நடிக்கிறதுன்றது வந்து எனக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ரொம்ப I was like என்னடா இந்த மனுஷன் எப்படி நடிக்கிறாருன்ற somebody who doesn't express a lot. I know நீங்களே சில்லறையெல்லாம் செதற விட்டுருக்கீங்க. நான் சில சீன்ஸ்லாம் நான் வந்து அவர்கிட்டயே சொல்லிட்டேன், சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அந்த இதெல்லாம் ஐ யூஸ்வலி டோன்ட் எக்ஸ்பிரஸ் லைக் யூ சைட். அது பெருசா எக்ஸ்பிரசிவான ஒரு ஆள் இல்லை. பட் நான் அதை மீறி அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம ஒரு கேரக்டர் எழுதுறோம், பட் அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்கும் போது அது கேமராவில் கேப்சர் பண்ணும்போது ஒரு ஐ வரும்ல, அது வந்து இந்த படத்தில் எனக்கு நிறைய கிடைச்சது அவரால். ஸோ அவர் இந்த கதைக்குள்ள ப்ரிப்பேர் ஆனது வந்து அவரோட ப்ராசஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அவர் சைலண்டாகவே இருப்பார். doesn't make it very obvious. ஆமா, ரொம்ப ஆப்வியஸா வந்து நான் இதெல்லாம் பண்றேன், எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கேன் பாரு, அதெல்லாம் எந்த இதுவும் இல்ல. காப்ராவே இல்ல. வருவாரு, இதான் we'll have a discussion, இந்த மாதிரி தான் பண்ண போறோம்ன்ற மாதிரி. எப்படி நான் ஜென்ரலா நான் நடிச்சு காமிக்கிற ஒரு ஆளும் இல்லை. live it to the actors. அவங்க ஏதாவது எனக்கு கொஞ்சம் அவைவா போச்சுன்னா I'll tell them இந்த மாதிரி தான். ஸோ வித் தனுஷ் it was even more easy. அவர்கிட்ட இதை சொல்லிட்டு டிஸ்கஸ் நான் கேட்டுருவேன், எப்படி நீங்க அது பிளே பண்ண போறீங்க, how you gonna do this play out the scene-ன்ற போது he'll tell me நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன், அருண் இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சரி ஓகே நான் ஸ்டேஜிங் எப்படி பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஒரு ஆர்கானிக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராசஸ். அவரோட அந்த the way he looks at the way the films being made, இல்லை இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக நடக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி ஒரு பீரியட் செட்டப்பில் ஒரு படம் பெரிய ஹீரோ அப்படின்னாலே அதோட அந்த மேக்கிங்கை வந்து கொஞ்சம் படம் வரதுக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வருவாங்க. நாங்கள் பாருங்கள் செட்டுக்கு எடுத்த மெனக்கெடல், இந்த மாதிரி ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ பெரிய செட் பீஸ். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் யூ டென்ட் டூ எனி ஆஃப் தேட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த 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 நீ ஜக் மூமெண்ட்டே டைல்யூட் ஆகுது. படம் பார்க்கும்போது அது ஒரு மேஜிக் ட்ரிக் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி. வாஸ் இட் a conscious decision? Because I don't know if you are aware of promotions and stuff. நான் ப்ரொமோஷன்ஸ்க்கு எனக்கும் கொஞ்சம் தூரம், எனக்கு தெரியல. ஐ திங்க் they've released இது ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. பட் எனக்கும் அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. அது ஃபர்ஸ்டே அது வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸை போட்டு காமிக்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இல்லாட்டி அந்த இது போய்டும், லைக் யூ சைட், அது இட்ஸ் அ மேஜிக் ட்ரிக் மாதிரி தான். அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா இந்த மேஜிக் டசன்ட் ஒர்க் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஐ சி திஸ். ஒரு ஹெவி பிளே தெரியுது. ஐ திங்க் லாட் ஆஃப் ரன்னிங் அண்ட் ஜம்பிங் அண்ட் கதையே வந்து ஒரு சும்மா ஒரு இப்போ இங்கே நம்ம ஒரு 2 ஷாட் வைக்கணுன்னாலே ஃபீல்டு கிளியரு ப்ராப்ஸ்ன்னு அவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒரு பீரியட் செட்டப்பில் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் கிலோமீட்டர் கணக்கில். ஐ வாண்ட் யூ டு கைண்ட் ஆஃப் பிரேக் டவுன் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஹவு யூ பிளான் த ஹோல், பிகாஸ் there was a change in the DOP but the film looks seamless. Every film is bound to go through certain set of changes, but ஒரு ஸ்கேலாகவே ரொம்ப வானபி ஸ்பேஸில் இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ ஆத்தென்டிக்காக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஐ குட் பி ரைட் அபவுட் இட் ஆல்சோ. ஸோ த லாஜிஸ்டிக்ஸ் பார்ட், ஹவு ஃபன் வாஸ் இட்? ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லைக் யூ சைட், இட்ஸ் லைக் புட்டிங் டுகெதர் ஸோ மெனி பீப்புள். இந்த க்ரூ வந்து அவ்வளோ நிறைய க்ரூ, அவங்களெல்லாம் ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே யூ லைக் ஹேண்ட்லிங் ஸோ மெனி ஈகோஸ் அட் த சேம் டைம். அண்ட் அது பாதி இது வந்து கிரெடிட் வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் போகும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி டீம். அவங்க லாஜிஸ்டிக்ஸ், நாங்கள் இந்த இடம் வேணும்னு சொல்லுவோம், அவங்க அதுக்கு பின்னாடி அவங்கள எங்கே ஆர்டிஸ்ட் எங்கேருந்து கூட்டுன்னு வருது, எப்படி அந்த இதெல்லாம் வந்து பண்ணுறது. பட் ஆக்சுவல் ஸ்பாட்லேயே வந்து நிறைய இது டார்க் ஹியூமர் இதெல்லாம் நிறைய நடக்கும். எனக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏன்னா இப்போ விடுதலை எடுத்துப்போம், அந்த ஒரு என்டையர் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறான். அந்த மாதிரி இதில் வந்து வரிசையாக கட்டி போட்டு அவன் வெடிக்கிறான். அந்த பாம்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் வச்சுருக்கீங்க,
1-4 மட்டும் வெடிக்குது, மீதி 2 வெடிக்கலன்னா முடிஞ்சு திருப்பி ஃபர்ஸ்ட்ல திரும்ப முதலேருந்து. அண்ட் அதுக்கு ஒரு 4 ஆங்கிள் வேற செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ திங்ஸ் லைக் தட் யூனோ ஐ திங்க் அந்த பிளாஸ்டே வந்து we had to அந்த பிளாஸ்ட் வந்து ஒரு ஒரு 5 வாட்டி எடுத்தோம் பிளாஸ்ட். ஏன்னா ஒரு லைக் யூ சார் ஒரு ஆக்சிஸ்ல எடுக்கணும் இது மாதிரிலாம். ஸோ அது அது ஒரு 5 வாட்டி எடுத்தோம். என்னன்னா க்ரௌடோட ஷூட் பண்றதுல ஒரு பெரிய இது சேலஞ்ச் என்னன்னா, நம்ம இப்போ நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னா அது வந்து இம்மிடியட்டா இருக்கிற ஒரு 10 பேருக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லணும்னா அது ஏடிஸ் டீம் எல்லாம் அது அது ஒரு இது ஒரு டீமா போய் சொல்லலாம். பட் அது நான் இப்போ இது மாதிரிதான் வடிவேல் ஒரு இதுல சொல்லுவாரு, எனக்கு சொம்பு வேணும், அது கதை மாற போக 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 அது வந்து வெள்ளி சொம்பா மாறும்ல. அது ஸோ இது நான் இங்க இங்க சொல்றேன்னா ஒரு 10 பேர்கிட்ட சொல்றேன்னா அது 100வது ஆள் கிட்ட போகும்போது அது வேற மாதிரி மாறிடும். அந்த இது அது வேற மாதிரி இதா மாறிடும். There's this sequence I generally don't like talking about the action of the show, but என்னன்னா ஃபனியா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா நிறைய நடந்தது. பட் இதுல ஒரு விஷயம் என்ன நடந்தது, கிளைமேக்ஸ் இது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் மேஜர் ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஸோ we've got like ஒரு ஒரு 20 டெட் பாடிஸ் படுத்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 100 சோல்ஜர்ஸ் ஓடி வரணும். இதுக்கு நடுவில் தனுஷோட ஒரு ஆக்ஷன் உள்ள வரணும். ஸோ ஒரு பெரிய செட்டப், அது செட்டப் பண்றதுக்கே உங்களுக்கு 1.5 hours ஆச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்றது. திலீப் மாஸ்டர் தான் வழக்கம் போல. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இது வரும், சரி ரிஹர்சல் பார்க்கலாம். ரிஹர்சலுக்கு செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1.5 hours ஆச்சு. ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பண்ணோம். இட் வென்ட் வெல். பேசிக்லி ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் இவங்க ஓடி வரணும், கொஞ்சம் வில்லேஜஸ் இருக்காங்க அவங்க ஓடி போகணும், அந்த சோல்ஜர்ஸ் உள்ள ஓடி வராங்க, டெட் பாடிஸ் அப்படி பறக்கணும், இங்கே வந்து இவர் என்ட்ரி. ஸோ அது பெரிய செட்டப் இது. ஸோ இது பண்ணிட்டு எல்லாம் ரிஹர்சல் பண்ணோம், கரெக்டாக நடந்தது. அதுக்கப்புறம் தனுஷ் வந்தார், அவரை வச்சு எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு டேக் போகிறோம். டேக் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் முன்னாடி ஓடி வராங்க, வில்லேஜஸ் ஓடுங்கன்னு சொல்லி டெட் பாடிஸ்ல இருந்து ஓட ஆரம்பிச்சு. நான் திலீப்பை பார்க்குறேன், திலீப் என்ன பார்க்க எங்களுக்கு என்னன்னா அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. ஐயோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. கண் அடிக்குதா எனக்கா தெரியல, எங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, அது இதுக்குள்ள ஷூட் பண்ணணும்னு. நாங்களா இது என்னடா இது டைம் ஏற்கனவே ஆயிட்டு இருக்கு, இது டைம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், கோவப்படலாம் இல்ல இது ஒரு பாயிண்ட்ல சிரிச்சிட்டோம். அதான் என்னடா கையில கட்டு போட்டு ஜாம்பி படமாடா எடுக்கிறோம், டெட் பாடிஸ்ல போட்டுட்டு இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், ஐ திங்க் ஹாஃப் த டைம் ப்ராப்ளம் சால்விங். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட். இது மாதிரி நிறைய டெய்லி நடக்கும் ஏதாவது ஒன்று. But yeah, it is a difficult process. Where it all started. இப்போ கைதி ராக்கி ரெண்டுமே brilliant films in their own way, and Rocky was done much before, and the whole gun scenario, Gatling gun, yeah, the Gatling gun வந்து கைதில வேற மாதிரி இருந்தது, ராக்கில வேற. Were you like, I wouldn't say like were you disappointed when oh shit வந்துருச்சுன்ற மாதிரி? ஆப்வியஸ்லி இருந்தது. ஏன்னா ஃபார் மீ ராக்கில வந்து அந்த மெயின் ஸ்டோரி அந்த கழுகுன்றது ஈகிள்ன்றது அந்த கன்னை பேஸ் பண்ணி தான் அந்த கான்ஃப்ளிக்டே ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதுல எண்டு வந்து அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஈகிள் இஸ் கமிங். ஆமா, ஸோ அந்த அது நீ பார்த்துருக்கல, ஸோ யூ நோ த கோர் ஸ்டோரி. அங்கேருந்து அந்த கான்ஃப்ளிக்டே ஆரம்பிக்கும். மணிமாறனோட பையனுக்கும் இவருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும் அந்த கழுகுன்ற அந்த இதுல தான். ஸோ அது எண்டில் வந்து இட்ஸ் பீன் இது டெர்மினேட்டர் இந்த மாதிரிலாம் அருணால் யூஸ் பண்ணாத பெரிய கன்னே இல்லை, சில்வஸ்டர் ஸ்டாலின் யூஸ் பண்ணாத பெரிய கன்னே இல்லை. பட் எனக்கு என்னன்னா அந்த ஃபைனல் ஸ்டாண்ட் ஆஃப்ல திஸ் கை அவுட் ஆஃப் நோவேர் இஸ் புல்ஸ் ஆஃப் திஸ் கேட்லிங் கன் அண்ட் கோஸ் இது பிசர்க். அது வந்து இது அந்த எலிமெண்ட் வந்து சர்ப்ரைஸ் போயிடுச்சோன்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்பாயிண்ட். எனக்கு என்னன்னா வி ஷாட் இட் மச் ஏர்லியர்ன்ற போது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தது. அவ்வளோ. ஏன் அதை கேட்குறேன்னா then followed by why you Sanikayam, was it planned for OTT? No, right? You wanted it to be a theater film. Okay. அது டோட்டலாக எனக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் ட்ரிபியூட் டு ராக்கி மாதிரி இருந்தது. அப்படியே அதே உலகத்தில் ஒரு பொண்ணை தூக்கி போடு, அவளோட ரேஜை காட்டுன்ற மாதிரி. இப்படி கதை எழுதிட்டு இருந்த அருண் மாதேஸ்வரனுக்கு கேப்டன் மில்லரோட கதை எங்கே பிறந்துச்சு, எப்போ பிறந்துச்சு? why did you want to do this film? Because தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், பெரிய கான்வாஸில் படம் பண்ணணும், பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு யோசிக்கிற ஆள் இல்லை. யூ வில் கோ பேக், இன்ஃபேக்ட் இன்னொரு சுத்தியல் கொடுத்தா யூ வில் ப்ராப்ளி கோ பேக் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். மில்லர் எப்போ பிறந்தாரு ரைட்டிங்? மில்லரோட ஐடியா இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் சொல்கிறேன். ஏடிஸ்க்கு தெரியும், ஒய்ஃப்க்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். திஸ் இஸ் an idea that I சொல்லிராத. சரி சொல்லு.
திஸ் இஸ் இதெல்லாம் பண்ண சும்மா வச்சான் சொல்லுங்க. இது ஐடியாவை வந்து எனக்கு மச் ஏர்லியர், ரொம்ப ஏர்லியராகவே வந்தது. என்னோட சித்தப்பா வந்து இதில் இருக்காரு, மிலிட்ரியில் இருக்காரு. அவரோட இது சின்ன வயசில் அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு கதை த ஜெனசிஸ் ஆஃப் திஸ் திங் அது வந்து ஸ்ரீலங்கன் சிவில் வார் அந்த 87 நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்தேன். பட் அது வந்து என்னன்னா வாட் ஹேப்பன்ட் வாஸ், அது ஐடியாவா டெவலப் பண்ணி ஒரு கதையை போய் சொல்லும் போது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இது இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் இதெல்லாம் நிறைய ஸோ ஒரு 2 years அதை அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் When was this? Can you date back the year? This was way back in 2011-12 and like after you were done with Aranyakandam? No, after I was done with Aranyakandam, I was supposed to do a film called Devdas. And the time I was like நிறைய ஐடியாஸ் யோசிச்சுட்டு இருப்பேன். அதுல இது ஒன்று. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், ஏடிஸ் என் டிரெக்ஷன் டீமுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அது சரி இங்கே பண்ண முடியாது அந்த படத்தைன்ற போது அது வந்து இங்க அக்செப்ட் பண்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும். இங்க அக்செப்ட் smart of you to actually put that story world here. We set it up in the pre-independence இதுல செட் பண்ணா no questions, the questions would arise ன்னு தோணுச்சு. ஸோ அதை இங்க செட் பண்ணோம். அண்ட் கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் அ பெயின்ஃபுல் ஸ்டோரி ஆஃப். அதாவது எப்படி லவ் வந்து ஒரு பயங்கரமான யூனிவர்சல் எமோஷனும், நம்ம இந்தியர்களுக்கு என்னடா வெள்ளைக்காரன் வந்தான் 200 வருஷம் நம்மளை ஆண்டுனான், டிவைட் அண்ட் ரூல்னு ஒன்றத்தை போட்டான், கோயினூர் டைமண்டை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நமக்குன்னு ஒரு பேசிக்காக அந்த வரலாறு தெரியுமோ தெரியாதோ ஒரு செயின் ஆஃப் தாட்டும் ஒரு கத்தார்சிஸும் ஆட்டோமேட்டிக்காக வருது. அண்ட் யூ ஆர் மேக்கிங் அ ஃபில்ம் பேஸ்ட் ஆன் தட் அண்ட் ப்ராப்ளி ரீசர்ச்சில் இன்னும் நிறைய யூ மேட் ஹவ் ரெட். என்ன நடந்துச்சு அவங்களோட ரூல்ல? வாட் ஹேவ் வி ஆக்சுவலி என்டியூர்ட் இன் தி நேம் ஆஃப்? என்னன்னா நிறைய பேர் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வி ஒன்லி ப்ளேம் தி பிரிட்டிஷர்ஸ். பட் அவங்களுக்கு கீழே இருந்த நம்ம ஊர் ஆளுங்களே எத்தனை பேர் இருந்தாங்க. அந்த சோஷியல் ஐராக்கின்றது வந்து இப்போ இட்ஸ் ஸ்டில் ப்ரெவலண்ட் நவ். இப்போ கூட அது இது இருக்கு, இந்த சோஷியல் ஐராக்கி, நீங்க இவர் கீழே நீ மேலன்ற ஒரு இது இருக்கு. அப்போ வந்து அப்பயும் இன்னும் ஜாஸ்தியாவே இருந்தது. அப்போ என்னன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் ஒரு பக்கம் நம்மள இது அடிமைப்படுத்தினாலும் இங்க இருக்கிற லோக்கல்ஸுக்கும். ஸோ தி கொஸ்டின் that comes to mind when you watch the thing is பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃப்ரீயா இருந்தோமா, அந்த மக்கள்லாம் ஃப்ரீயா இருந்தாங்களான்றது தான். We blame the Britishers. We also thank them for the education and the hospitals that we enjoy today. All that is there. Yeah. But பிரிட்டிஷர்ஸோட ரூல் அண்ட் பீங் அப்ரெஸ் அந்த டைம்ல தி பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் காரணமான்ற ஒரு கொஸ்டின். ஸோ ஐ திங்க் ஆல் தட் இதெல்லாம் இந்த படத்துல இருக்கும்ன்ற ஒரு இது. Shivana seems to be like one பைத்தியக்கார ஃபாலோவிங் has begun இங்கே தமிழ்நாடுல. அண்ட் ஒரு பர்சனாகவே வந்து ஏதோ அவர் ரொம்ப பர்சனலாக நம்மளை எல்லாரையுமே டச் பண்ணுறாரு. யார் அவர் ஒரு மாணிக் பாஷா. அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போதுலாம் எனக்கு பாஷா படம் ஞாபகம் தான் வரும். அவரு அவரு இஸ் சோ டவுன் டு, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து அவரை வச்சு நம்ம ஸ்வீட் சூப்பர் ஸ்டார்னு படமே எடுக்கலாம். அவர் வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், அவ்வளவு பெரிய இது. அங்க ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸ் தான். இல்ல டெமிகாட்ல காட், அவர் கடவுள். அவங்க எல்லாம் வந்து அவங்க ஊர்ல கடவுள் தான். ஆமா. சோ அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து இங்க கூட்டிட்டு வரும்போது எங்களுக்குலாம் அல்லுதான். நான் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல பாரதி ராஜா சார் வச்சு பண்ணிட்டேன், அது அந்த ஒரு இது இருந்தது. அண்ட் தென் செகண்ட் படத்துல யூ ஹேவ் கீர்த்தி சுரேஷ் அண்ட் செல்வராகவன் இஸ் நாட் யூஸ் டு ஆக்டிங் அண்ட் அதெல்லாம், பட் ஹி இஸ் a legendary director. அந்த ஒரு இது இங்க வந்து we have தனுஷ். பட் தனுஷ் கூட சிவனா அண்ட் தென் சந்தீப் இந்த மாதிரிலாம் உள்ள வரும்போது தலை கொஞ்சம் ஒரு நிமிஷம் சுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். பட் Shivana and Sandeep, they're all like, you know, சந்தீப் வந்து இஸ் லைக் படி, ரொம்ப வருஷமா தெரியும், ஒரே ஏஜ், ஒரு மாதிரி வா. அதனாலதான் ஒரு பங்கமான இன்ட்ரோ ஷாட்ல தம்ஸ் அப் ஆட் மாதிரி ஒன்னு பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன், இந்த படத்துல யாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்ஸ், பில்ட் அப் ஷாட்ஸ்ல எல்லாம் ஒரு காமனான ஒரு ஆட்கள், அவங்களுக்கு அது மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் தான். இல்ல அவருக்கு தான் இன்னும் ஹெவியா இருந்துச்சு, டியோட அவருக்கு பயங்கரமா இருந்துச்சு ஒரு ஷாட். டிஃபென்ஸ் லைனை போட்டு செய்ய போறாங்க. அது என்னன்னா இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சிவனா வந்து நம்ம எல்லாம் அப்படி பாக்குற ஒரு ஆளு. பட் அவர் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மள வந்து வச்சு செஞ்சார். ரேக் பண்றது,
அவரு கேரவன் விட்டு வந்தாருன்னா இங்கேயே உட்காந்துருவாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, இது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஸோ அவங்க வருவாங்க, அவங்க தான் அவரோட பட்டீஸ். அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இது மாதிரி ஒரு செம ஃபன்னான ஒரு கேரக்டர். அவர் வந்து நான்லாம் வந்து படம் முடியும் சார், வி லவ் யூ சார். அண்ட் அந்த ஒரு இதுக்கு தான் மேன் திஸ். நான் யூஸ்வலா ஐ டோன்ட் டாக் அபவுட் மை ஆக்டர்ஸ் இவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நான் யூஸ்வலா சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தெரியல, அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிருக்கலாம், பார்த்தவங்க பார்க்கும்போது. பட் இதுல வந்து there is a scene between Dhanush and Shivana. ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இந்த அது அந்த அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட். அது ஒரு 5 minutes அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போகும். அது ஒரு எமோஷனலான மூமெண்ட். எனக்கு என்னன்னா அது பிரேக் பண்ணி ஷூட் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப இருந்தேன். ஸோ 2 கேமரா வச்சு I don't want to break them. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மராகவும் அது பார்க்கும்போது நான் ரொம்ப இதானேன். ஏன் கேட்குறேன்னா, இன் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பாதி நேரம் அந்த வெறும் ஒரு ஆக்டரும் ஒரு அந்த லொக்கேஷன் மட்டும் தான் இருக்கும். இங்கே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு 20 பேர் வந்து போயிடுறாங்க. ஸோ சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன், நிவேதிதா சதீஷ், அஸ்வின். ஸோ சிவானாவை இதுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு தாட் போயிருக்கும்ல. அப்போ அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ், I think when casting done right, movie done right. So I think he's added a lot of இது அது மட்டும் இல்ல, ராபின் ஹுட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடுறப்பாங்க. அவன்தான் அவருக்கு இன்ஃபேக்ட் நாங்க படம் முடியும், இட் இஸ் an extended cameo, but if this does well, I mean the prequel வந்து it has a prominent இதுதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இது பார்த்தனா it is more a world building. And can I cut you there saying when you said if this does well, I think irrespective of the film doing well, I think this will be seen as a piece of work. I don't want you to defend or substantiate because you don't like doing it. It's just my reaction to the whole series of events. But are you like அந்த ஒரு ஜிட்ரி இருக்கா? ரொம்ப மிக்ஸ்டு. I mean என்னடா இதுன்ற மாதிரி ஒரு you're not used to this. I'm not used to this. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 படம் சின்ன படங்கள் பார்க்கட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த ஆட்டிடியூட்ல. பட் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கும் the economics of the film is big and you have a big superstar. அவரு தனுஷ்ன்ற ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு. ஸோ அவரோட இது இருக்கு, அவரோட ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் என்னன்னா வெறும் ஃபேன்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம எடுக்கவும் முடியாது. It has to appeal to everyone. So அந்த it was a price. No, I think in a way Dhanush fans are they kind of like surprises. இல்லனா see Dhanush fans அவர் வந்து ஒரு வெறும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளாம்பாயிண்ட் ஹீரோவா மட்டும் அவரை பார்க்கல, ஒரு நல்ல பர்ஃபார்மர்னால தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸும் இருக்காங்க. எனக்கு என்னோட இது ஒப்பீனியன். அவர் வந்து அவரோட அந்த ஸ்வாக் அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அவர் வந்து ஒரு ஆக்டரா ஒரு பர்ஃபார்மரா நிறைய ரசிச்சு தான் நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்துல வந்து ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு அசுரனும் சரி, இப்போ கர்ணன் இந்த மாதிரி அவர் ரொம்ப ரூட்டடா ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது ஜோன்ல தான் இதுவும் இருக்கும். ஐ திங்க் we are currently caught in a scenario where ஃபிலிம்ஸ்னாலே அந்த கொஞ்சம் ஹை ஸ்பீடு, இந்த ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு செட் பீஸ் ரைட்டிங் போயிட்டு இருக்கு இப்போ. அது ஃபர்ஸ்ட் 2-3 படங்களுக்கு ஹெவியா ஒர்க் ஆகுது, சில படங்கள் ஒர்க் ஆகாம போகுது. பட் இட்ஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள். But I think Captain Marvel, in spite of it being a period film, outdoor போய் ஷூட் பண்ணிருக்கீங்க, nothing looks tacky. I know I'm saying this all from a promo perspective தான். It looks clean and real. So இந்த whole action எப்படி approach பண்ணிருக்கீங்க? You wanted to keep it very, and அப்ப இருக்க equipments வேற, அப்ப இருந்த எப்படி அட்டாக் பண்ணணும்னு, ஏன்னா ஒரு வார் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். So how did you go about இந்த நல்ல எக்ஸ்டென்சிவான டிஸ்கஷன் வித் திலீப் DS. ஸோ என்னன்னா we were very clear என்னன்னா ஓவர் த டாப் ஆக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ரியலாக தான் இருக்கணும். ஒரு வார் ஃபிலிமில் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இது, அந்த ஒரு மீட்டர் மட்டும் கிராஸ் பண்ண வேணாம். எனி காஸ்ட் வந்து இப்படி ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி இது அடிச்சோன்னே 20 பேர் பறக்குறாங்கன்னு அந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். Let's keep it real but brutal. I don't see this as violence. I see this as an action. ஒரு ஆக்ஷன் தான், ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு வயலன்ஸ் தான். அந்த தவிர இட்ஸ் நாட் ஒரு கோரியான வயலன்ஸ்ன்ற மாதிரியே நான் நெவர் சீன் வயலன்ஸ். ஏன்னா ஒரு லகான்ல டோட்டலா அது ஒரு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷர்ஸ்னு சொல்லி அதோட எமோஷன் வேற.
இந்தியனில் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷர்ஸ் பீரியட் செட்டப் அது ஒரு வேறு. இங்கே வந்து நம்ம டோட்டலாக வேறு ஒரு ஒரு ஸ்லைஸ் யுவர் விஷன் பார்க்க போகிறோம். அகெயின் ரீசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல Britishers, when they were infiltrated and when they were taken for a ride, how did they react? They went all out, la. See, they were the most powerful empire appo. For 200 years, they were the most powerful. Every America is the most powerful country in Rokolrobo. The British Empire was the most powerful empire appo. So, for them, like இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. இவங்க ஏதாவது அடிச்சு போட்டு போயிட்டே இருந்தது தான், அவ்வளோதான், சீனே கிடையாது. அது ஒன்றும் இதில் ஸ்லேவரியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது இன்ஹியூமனான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல அபாலிஷ் பண்ணிட்டு வேற ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்க. அதை வேற மாதிரி ஒரு வேற மாதிரி ரூல் லீகலான ரொம்ப லீகலான ஒரு இது ஸ்லேவ் என்டெக்மெண்ட் ஒரு ஒரு ஆக்ட் மாதிரி ஒன்று இது போட்டு அது கொண்டு வந்தாங்க. ஸோ they were smart, they knew how to rule people அந்த ஒரு இது. And if you cross them, I think you'll have to pay your price. சில ஸ்ட்ராங் விஷுவல் இமேஜரிஸ்லாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மைண்டுக்கு வருது. அவன் ஃபுல் காக்கி சட்டையில் இருக்கலாம் அந்த இண்டிவிஜுவல், ஆனால் அவன் தோலை சுற்றி ரெட்டு கலரில் ஒரு துண்டை போட்டான்னா அவன் வந்து நக்சலைட்டு, விஜிலண்ட்டு, அகெயின்ஸ்ட் ஆட்ஸு, அவன் சிஸ்டத்தை உடைக்கிறான், அவன் பயங்கரமான. என்ன மாதிரி அனலீசனுக்கு வந்து சின்ன சின்ன ட்ரேசஸ் எங்கேயாவது ஒரு நம்ம கேப்டன் பிரபாகரனோ இல்லை இப்போ இன்னும் கூஸ் பார்க்கும்போது, கூசேவை பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஐ திங்க் ஒரு நல்ல ஹேங் ஓவரில் தான் எல்லாரும் வந்து கேப்டன் மில்லர் பார்ப்பாங்கன்னு எனக்கு என்ன இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற ஒரு கேரக்டர் பற்றின ஒரு இதுதான், காட்டுக்குள்ள அந்த மாதிரி இது வாழ்கிற ஒரு இதுதான். ஸோ அதெல்லாம் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், இல்லை அந்த ஒரு கனெக்ட் இருக்கலாம் பார்க்கும்போது. ஸோ வில் யூ சே அனல் இஸ் யுவர் ஃபேவரட் ஹீரோ இந்த யுவர் எழுதுனதுல? எனக்கு எல்லா இதுவும் எனக்கு பிடிக்கும், எனக்கு அந்த இது இல்லை. பட் அனலிசன் மில்லர்ன்ற அந்த கேரக்டரோட ஜேர்னி பெருசு கம்பேர்ட் டு தி அதர் கேரக்டர்ஸ் தட் ஹவ் ரிட்டன். இவனோட ஜேர்னி பெருசு. இவன் சண்டை இவன் எதுக்காக அதுவும் பெருசு. இவன் எதுக்காக அப்படி மாறுறான்ற ஒரு விஷயமும் அந்த இதுவும் ரொம்ப. இமேஜின் ஒரு ஆல் கிரியேட்டிவ் ஜூசஸ், டோன்ட் கெட் மீ ராங், அவர் வந்து அப்போ உங்களோட ஸ்டோரி வேர்ல்டில் இமேஜினரியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் இன்னைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு கத்தார்சிஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். அண்ட் ஐ திங்க் யூ டன் இட்னு எனக்கு தோணுது. தெரியல, பார்ப்போம். மில்லர்னு சொல்லும் போது கூட ஏதோ ஒரு நல்ல வெள்ளைக்காரன் தான் அந்தால இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான், அன்லீசனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான்னு தோணிகிட்டே இருக்கு. உடம்பு ஃபுல்லாக நீங்கள் டாட்டூ போட்டுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஷோ இட் டு த. ஸோ அதில் வந்து என்னென்னா ராக்கி இருக்குது, சாணி காகிதம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே கேப்டன் மில்லர் வந்துடும், 1 2 3 வந்துடும். அப்புறம் இங்கே என்ன அந்த மாதிரி ஏதாவது ஃபுல்லாக தலையெழுத்து ஒரு படம் இருப்பேன், அதில் இங்கே போட்டுருவேன். ஐ திங்க் த பர்சன் இன் யூ மேக்ஸ் ஃபில்ம்ஸ். ஸோ இந்த ரேஜ், இந்த ப்ரூட்டாலிட்டி, இந்த ஸ்ட்ராங் விஷுவல் இமேஜரிலாம் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்டேருந்து அது என்ன நல்லா இருக்கு அந்த ஈக்குவேஷனே. தெரியல, அது நம்ம ஜாஸ்தி வெளியே பேசுறது இல்லைன்றதுனால அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் வேணும்ல. That's how you are made as a person. Do you keep it within yourself and then you like lash it out creatively? Yeah. You know, I don't voice out my opinions a lot now. I'm off Twitter. Na Twitter liye ipo illa. I don't usually voice out my opinions. I keep my opinions to myself. Because நான் இப்போ நான் ஒருத்தர் சொல்றதுனால இது வெரி ஹாப்பி ஸ்பேஸ் இன் ஃபேக்ட். ஸோ அது வந்து படங்கள் மூலியமா சொல்லலான்ற ஒரு இதுதான். I think you're a very bad choice for a pre-release interview. We will meet you again after the film. Really looking forward. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்ட் நத்திங் கேன் மேட்ச் த ஃபீலிங் ஆஃப் நம்மால் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒன்று பண்ணியிருக்காண்டா, டாப் கிளாஸாக ஒன்று பண்ணியிருக்காங்க. சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா இது பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பில்ட் அப் பண்ணி இல்ல. see I think build up இல்ல, but see I generally don't believe see ஒரு படம் எடுத்துட்டோம், அது ரிலீஸ் put it out இந்த ட்ரெய்லர் போட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு வர போறாங்க. இப்போ நம்மளும் மேல உட்காந்துட்டு இது அப்படி இல்ல. ஆமா, I think you as a person இது நல்ல மீட்டர் படி stick to this. I think you're being very natural about it. So yeah, looking forward. Before we call it a day, கடைசியாக இன்னொரு ஒரு வசூரனை பற்றி பேசுவோம். I think GV Prakash and a couple of more people. But when it comes to GV, I think they're like how you and Dilip go a long way back. I think Dhanush and GV for a creative collaborate பண்ணும்போது
அந்த பேங்கர் ஒன்று கிடச்சிருது லைக் ஹவு ஜிவியோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கமோட இது அவங்க இவங்களோட இது கான்ட்ரிபியூஷன்லாம் பெருசு படத்துக்கு. அண்ட் ஜிவி என் படத்துல யூஸ்வலா நான் நிறைய சைலன்சஸ் விடுவேன், பட் இந்த படம் அந்த அந்த இது இருக்காது. பல்சேட்டிங்கான ஒரு இது எமோஷனலான சீக்வன்ஸ்லயும் பில்ட்ஸ் அப் டு தி திங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ட்ராமா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு மியூசிக்கலாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு இந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கான இது என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கான இது வந்து ஜிவியோட மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ராமலிங்கம் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் நிறைய விஎஃப்எக்ஸும் ஜாஸ்தி கம்மி தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரியலாக கொண்டு வரணுன்ற போது அவரோட ஒர்க்கும் பெருசு. லாஸ்ட் கொஸ்டின். I think producers are not financiers, they are visionaries. And invariably if you go and look back, அவங்க ஃபில்மோகிராஃபி பார்த்தாலே கொஞ்சம் ஸ்லைட்லி ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. மூன்றாம் பிறை சத்யஜோதி சார், டிஜி சார்லாம் மூன்றாம் பிறை எடுத்தாரு. அன்பிலீவபிள். ஸோ நானே சொன்னேன் அவர்கிட்ட, நான் சார் மூன்றாம் பிறையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார், எப்படி சார் அந்த இதெல்லாம் see he has that vision. அவருக்கு அந்த இது அவர் இஸ் சீன் a lot நிறைய படங்கள் அவர் இது 3 ஜெனரேஷன்ஸா படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு. அண்ட் வி ஃபேஸ் த ப்ராப்ளம் டியூரிங் ஷூட். அந்த இது ஒரு ப்ராப்ளம், ஷூட்டிங்கே நிறுத்துற மாதிரி இருந்தது. நாங்களாம் வந்து ஐயோ என்னடா இது செட்டப் பேத்துட்டு திருப்பி சென்னைக்கு போகணுமான்ற மாதிரிலாம் யோசிச்சோம். பாதி ஷூட் பண்ணிட்டோம், பெரிய பிரச்சனை, நிறுத்த சொல்லிட்டாங்க ஷூட்டை. அங்கேருந்து தலைவன் வந்தார், சென்னையிலேருந்து கிளம்பி குற்றாலம் வந்தார். சொன்னா மாட்டீங்க, நாங்களாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு சிங்க மாதிரி நின்னார். யார் பிரச்சனை அவரு யாரையும் விட்டு பேசல, அவரே போய் பேசினார். பேசிட்டு வந்து தக் லைஃப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், அருண் நீங்க ஷூட் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இமேஜின் அந்த ஏஜ்ல வந்து அவர் அது மாதிரி பண்ணணும். ஆனா அன்னைக்கு தான் வந்து உண்மையான தக் லைஃப். That's when you witness the legacy. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா. ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசர் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் வந்து இவ்வளோ இதாக நான் பார்த்ததில்ல, பேஷனேட்டாக நான் பார்த்ததில்ல. செட்டில் அவர் வந்து இருக்கணும், அவர் என்ன நடக்குதுன்றது அவர் பார்க்கணும். அவர் ஏதாவது தப்பானதுன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் தேர். நீங்க பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், இவங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவர் எங்களை அன்னைக்கு நாங்களாம் கிளம்பிடலான்னு இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவர் வந்து நீங்க ஷூட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு பார்டர்ல ஒரு சிங்கம் நின்ன மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் நின்னார். நைஸ். ஸோ ஐ திங்க் டியுமே வந்து ஒரு ஒர்க் ஃபேஸில் வந்து பயங்கரமாக இருக்குது. ரெகுலர் சினிமா டாக்ஸ்லாம் வைக்கிற ஆள் இல்லை. ஐயோ அருண் கலக்கிட்டீங்க அப்படிலாம் இல்லை. அவர் அது எப்படி சொல்லுவார்னா இன்னொரு படம் சைன் பண்ணிட்டு சொல்லுவார். பெருசாக பாராட்டலாம் மாட்டார்ல. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் கொலாபரேஷன் அண்ட் ஐ எம் ஹியரிங் கிரேட் திங்ஸ் அபவுட் இட். ரொம்ப பெரிய படம்னா ஐ மீன் ஐடியா விஷன் பட்ஜெட்டையே நம்ம சினிமாவில் வெறும் பட்ஜெட் அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் இதோடய தான் அசோசியேட் பண்ணுறோம். ஐ திங்க் தேர் இஸ் மோர் டு திஸ் ஃபில்ம். Really looking forward. All the very best. Thank you. Keep rocking, keep slaying. Thank you. என்ன வந்து எப்படி அவர் கூப்பிடுவாருன்னு மட்டும் கேமராக்கு சொல்லு. செல்லகுட்டி. Yeah. That's it. Thank you. Thank you.